வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பேட்ச் மேம் கிருஷ்ணகிரி. கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுதுகோள் விருது ரைட்டுங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அவார்ட்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இந்த விருது 2021 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ 2021 இந்த விருது வழங்கப்படுகிறது ரைட்டுங்களா. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா இந்த விருதோட சேர்த்து 5 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா சன்மானம் கொடுப்பாங்க, பரிசு தொகை வழங்குவார்கள் ஓகேவா. 5 lakhs கொடுப்பாங்க ரைட்டா. சரி, 2023 ஆண்டிற்கான விருது இப்போ அறிவிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ 2023 ரைட்டுங்களா. ஸோ யார் கலைஞர் எழுதுகோள் விருது 2023 அறிவிச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் சரிங்களா. இவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சுகிதா சாரங்கராஜ். சுகிதா அண்ட் சாரங்கராஜ். நக்கீரன் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் ஆகிய இருவரும் 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதை வென்றுள்ளனர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. சரி, அடுத்தது செகண்ட் ஃபேக்ட். ரைசினா உரையாடல் மாநாடு ஓகேவா. ஸோ ரைசினா உரையாடல் மாநாடு ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு 2016 தொடங்கப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணது ஓகேவா. இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2016 ரைட்டுங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது ஓகேவா. ஸோ இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில நடைபெறும் இடம் புதுடெல்லி ஓகேங்களா. ஸோ இந்த வருடம் மார்ச் 17 ரைட்டுங்களா. ஸோ இந்த ஆண்டு மார்ச் 17 பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு தொடங்கப்பட்டது ரைட்டா. ஸோ இந்த மாநாடை தலைமையை இனிஷியேட் பண்ணது ஓகேவா, தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. தென் வேற என்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 நாடுகளை சார்ந்த ஓகேவா 125 நாடுகளை சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட ஓகேவா பிரதிநிதிகள் ஓகேவா. ஸோ 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் கலந்துருக்காங்க சரிங்களா. ஸோ 125 நாடுகளிலிருந்து 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த மாநாட்டினுடைய என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் சரிங்களா, உலக அளவில் அரசியல் மற்றும் பொருளாதாரம், உலக அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளை பற்றி கலந்தாலோசிப்பதற்காக ரைசினா டயலாக்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ ரைசினா மாநாடானது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது ஓகேவா. ஸோ இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். 3 day கான்ஃபரன்ஸ் பா ஓகேவா. வேற என்ன கூடுதல் தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முறையாக சரியா இந்த மாநாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தைவான் கலந்துருக்கு சரிங்களா. ஸோ ஆரம்பிச்சு இப்போ 10வது வருஷம் ஆக்சுவலாக நம்ம போயிட்டு இருக்கோம். 2016 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 10வது ஆண்டு இந்த மாநாடு தொடங்கிடுச்சு. முதன்முறையாக தைவான் குழுவை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ நியூசிலாந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு ரைட்டுங்களா. ஸோ சிறப்பு இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரைட்டா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. சரிப்பா, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஸோ ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரைசினா டயலாக் 2016 ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு ரைட்டுங்களா.
தென் புதுடெல்லியில் நடைபெறக்கூடியது மார்ச் 17 ஸ்டார்ட் ஆச்சு. 3 days கான்ஃபரன்ஸ் தொடங்கி வச்சவர் நரேந்திர மோடி அவர்கள். 125க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உலக அளவில் அரசியல் பொருளாதார சூழ்நிலை பற்றி கலந்தாலோசிப்பதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து தைவானை சேர்ந்த குழு வந்து இந்த பிரதிநிதிகள் குழு இம்மாநாட்டில் பங்கு பெற்றுள்ளன. அவ்வளவுதான்பா ரைசினா டயலாக். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? தமிழ்நாடு முதலிடம். ஓகேவா? தமிழ்நாடு முதலிடம். ஒரு ரிப்போர்ட்ல தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இண்டெக்ஸ்ல, ரைட்? ஸோ ஒரு இண்டெக்ஸ்ல பட்டியல்ல தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்கு. எதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எதில் முதலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறார்களினால், சிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து less than 18 years. சரிங்களா? சிறார்களினால் ஏற்படும் விபத்துகளில், சிறார்களினால் ஏற்படும் விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. ஓகேவா? நிதின் கட்கரி தான் ராஜ்யசபால இந்த ரிப்போர்ட்டை வந்து சொன்னாப்போல. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது எப்படி சார் எந்த பேசிக்ஸ்ல சொல்றாரு அப்படின்னா, ஸோ விபத்துகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைல் பண்றாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஓகேவா நடைபெற்ற விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறார்களினால் 2063 விபத்துகள் ரெக்கார்ட் ஆயிருக்கும். சரியா? சிறார்களினால் நடத்தப்பட்ட விபத்துகள் ரைட்டா கடந்த ஆண்டுல. சரியா? இதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து ஆக்சுவலா மத்திய பிரதேஷ் இருக்காங்க. ரைட்டா? பட் மத்திய பிரதேசத்துல வந்து கம்பேரிட்டிவ்லி பாதி தான் இருக்கு. ரைட்டா? ஸோ 1138 சிறார்களினால் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் தான் பதிவாகி இருக்கிறதா நிதின் கட்கரி சொல்றாரு. ரைட்டா? ஸோ தமிழகம் முதலிடம் எதுலனா சிறார்களினால் ஏற்படுத்தப்படக்கூடிய விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடம். சொன்னது யாரு? யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள். ஒருவேளை எவ்வளவு நம்பர்ஸ் கேட்டா 2063 விபத்துகள் ஒரு ஆண்டில். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஏர் பொல்யூஷன் ரிப்போர்ட் பை IQAIR. சரியா? ஸோ காற்றின் மாசுபாடு. ரைட்டா? ஸோ காற்று மாசு சம்பந்தமான அறிக்கை. சரியா? இந்த அறிக்கையை தயார் செஞ்சது யாருன்னா IQAIR ஒரு நிறுவனம். இந்த ஆக்சுவலா வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் ஆகும். ரைட்டா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து தரவெடுத்தாங்க. இதில் ஓகேவா இந்த ரிப்போர்ட்ல நம்ம டாப் 5 வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டாப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல முதல் 5 இடம். ஓகேவா? ஸோ டாப் சரியா கண்ட்ரிஸ் முதல் 5 இடத்தை பிடித்துள்ள நாடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா? ஜாட். ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, மத்திய ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு நாடு தான். அது பேரு ஜாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜாட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஏர் பொல்யூஷன்ல. 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம். ஓகேவா? அவர் நெய்பரிங் கண்ட்ரி வங்கதேசம். ரைட்? 3வது இடத்தில் பாகிஸ்தான். 3வது இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது. ரைட்டா? ஸோ 4வது இடம் 4th பிளேஸ் காங்கோ. 4வது இடத்துல காங்கோ இருக்கு. சரியா? 5வது இடம் இந்தியா. சரியா? ஸோ நம்ம டைரக்டா வந்து IQAIR ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 5வது இடம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருவேளை டிஎன்பிஎஸ்ல வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 பிளேசஸ் இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்ட்ரி எது அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ ஜாட், அப்புறம் வங்கதேசம், பாகிஸ்தான், காங்கோ அண்ட் இந்தியா. ரைட்டுங்களா? ஸோ காங்கோ ஆல்சோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, ஒன்லி ஆப்பிரிக்கன் ஏஷியன் கண்ட்ரி மட்டும் தான் இதுல இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ யூரோப் கான்டினென்ட்டோ இல்லை ஆஸ்திரேலியனோ எதுவும் அந்த மாதிரி கிடையாது. ரைட்டா? இதோட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மாசடைந்த ஓகேவா உலகின் மாசடைந்த 100 நகரங்கள் பட்டியல்.
ஓகேவா 100 டாப் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா அதுல வந்து பாத்தீங்கன்னா 74 நகரங்கள்ப்பா. 74 நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிஸ். சரியா 100ல 74 நாமளே தான் இருக்கும். சரியா 74 நகரங்கள் இந்திய நகரமா தான் இருக்கு. ரைட்டா அதுல உலகின் மாசடைந்த மிகவும் மோசமாக மாசடைந்த நகரத்தில் முதலிடத்தில் உள்ளது. ஓகேவா ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிட்டி. ரைட்டா சோ முதலிடத்தை பிடித்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைர்னி ஹாட். பைர்னி ஹாட். சரியா இந்த நகரம் எங்க இருக்குன்னு கேட்டா மேகாலயா. சரியா சோ மாசடைந்த உலகின் மிகவும் மோசமாக மாசடைந்த நகரம் பைர்னி ஹாட் மேகாலயா. சரியா இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்த நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. சரியா சோ கேபிட்டல் இதுதான் வந்து worst polluted cities. ஓகேவா பைர்னி ஹாட் அண்ட் நியூ டெல்லி. ஓகேங்களா பாப்போம் அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட். கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிஸ்ல வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க போதும். சரியா நெக்ஸ்ட் ஃபேக்ட். யுனெஸ்கோ லிஸ்ட். யுனெஸ்கோ லிஸ்ட். யுனெஸ்கோ உலக புராதன சின்னங்கள் பட்டியல். ரைட்டா சரி இப்போ எதுக்கு சார் இது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கு நம்ம என்னத்துக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தற்பொழுது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ஓகேவா யுனெஸ்கோ சைட்ஸ். ஓகேவா ஸோ 6 புதிய சரியா ஸோ சைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்டட் டு பரிந்துரை. ஓகேவா யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த பரிந்துரையில யுனெஸ்கோ ஆர்கனைசேஷன் வந்து எத்தனை எடுத்துக்கிறாங்க எத்தனை அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா இப்போ இந்த 6மே எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அன்னைக்கு எது எது அப்ளை பண்ணியிருக்காங்க அதுல எது எது வந்திருக்கு அப்படின்றது நம்ம அன்னைக்கு மக்கப் பண்ணிக்கலாம். சரியா புதிதாக யுனெஸ்கோ பட்டியலில் இந்த இந்திய நகரங்கள் இல்ல இந்திய இந்த புராதன சின்னம் ரைட்டா ஸோ இதெல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் வரும். அப்போ நம்ம படிச்சுக்கலாம். 6 வந்தா கூட நம்ம அப்போ படிச்சுக்கலாம். ரைட்டா ஸோ இப்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 43 எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஓகேவா யுனெஸ்கோ லிஸ்ட்ல. ஓகேவா ஸோ யுனெஸ்கோ லிஸ்ட்ல தற்பொழுது இந்தியாவில் ஓகேவா தற்பொழுது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 43 பட்டியல் இருக்கு. ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இந்த 6 ஆட் ஆனா 49 ஆகும். சரியா வெயிட் பண்ணுவோம். சரி இப்போதைக்கு வந்து இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ரைட்டா ஸோ 6 புதிய சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ பட்டியலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா பரிந்துரை அவங்க ஏற்கும் விதத்தில் நாளைக்கு நம்மளது 43 49ஆக மாறலாம். சரியா ஸோ உங்களுக்கு ஒரு கூடுதல் அடிஷனல் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள் எது எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பிரிவுகளை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா ஸோ யுனெஸ்கோ லிஸ்ட்ல 2 பிரிவுகளை ஆட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கலாச்சார பிரிவு இன்னொன்று இயற்கை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிரிவுகளையும் சேர்த்து தான் வந்து இந்தியாவில் இப்போ ஆக்சுவலாக வந்து 43 இருக்கு. ரைட்டா இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 8 வந்து பார்த்தீங்கன்னா 35 கலாச்சார பிரிவு 8 வந்து இயற்கை பிரிவு. ரைட்டுங்களா ஸோ சும்மா தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா சரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய மாநாடு. ரைட்டா ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மாநாடு 2024 ஓகேவா எங்க நடைபெற்றதுன்னா இந்தியாவில் நடந்தது முதல் முறையாக. சரியா சோ இது கூட கரண்ட் அஃபேர்ஸா கேட்கலாம். சரியா ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக 2004 இந்தியாவில் நடைபெற்றது. அடுத்த ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உலகமே என்ன சொல்றது இந்த பெயரை தான் வந்து அதிகமாக முணுமுணுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா கூகுள் சர்ச்லயும் சரி ஃபேஸ்புக் எங்கே பார்த்தாலும் எந்த சோஷியல் மீடியாலும் போனாலும் சரி இப்போ நம்ம எழுதி போடுற பேர் தான் வந்து
அதிகமா வந்து முணுமுணுக்கக்கூடிய பேரா இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். ஓகேவா? இவங்களை பத்தி கொஞ்சம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இவங்களுடைய காமன் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு thereafter we will enter into the current affairs fact. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஆக்சுவலாக வந்து அவங்க பார்ன் இன் ஒஹியோ. ரைட்டா? ஸோ யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒஹியோ மாகாணத்தில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் வந்து தீபக் பாண்டே தான் ஆக்சுவலாக குஜராத்தில் அகமதாபாத்தில் பிறந்தவர். ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்னே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பே வந்து ஆக்சுவலாக வந்து ஒஹியோ தான். தட் மீன்ஸ் அமெரிக்கா தான். ரைட்டுங்களா? சரிப்பா. ஸோ செப்டம்பர் 19, 1965. ஓகேங்களா? ஸோ ஒஹியோ மாகாணத்தில் பிறந்திருக்காங்க. ரைட்டா? ஒஹியோ மாகாணம் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் ஒஹியோன்னு சொல்லிட்டு 50 மாகாணங்கள்ல அது ஒரு மாகாணம். ரைட்டா? சரி, இவங்க தீபக் பாண்டே. ஓகே, தீபக் பாண்டே தான் சரியா இவங்களுடைய டாடி. சரியா? அவரோட ஃபாதர். இவர் தான் வந்து பிலாங்ஸ் டு குஜராத்தி. ஓகேவா? அதனாலதான் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்திய வம்சாவளி பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பற்படையில விமானியாக பணியாற்றியவர். ரைட்டுங்களா? ஸோ அமெரிக்க கப்பற்படை விமானியாக பணியாற்றியவர். இவங்களை வந்து 1998 நாசா, சரிங்களா, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதன் பிறகு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் இன் நாசால வந்து இவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய ஸ்பேஸ் டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க டிராவல் பண்ணதோட சேர்த்து மொத்தம் 3 முறை வந்து அவங்க விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கப்பா. ரைட்டுங்களா? ஸோ அந்த 3 முறையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு சாதனை, இவங்களுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நீண்ட நாட்கள் ஓகேவா தங்கியிருந்த பெண்மணி. விண்வெளியில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்த பெண்மணி யாருன்னு கேட்டா நம்மளுடைய சுனிதா வில்லியம் தான். ரைட்டுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனிதா வில்லியம்ஸை கண்டிப்பாக சுற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சரி, ஆக்சுவலாக வந்து இந்த முறை ரைட்டா, ஸோ இந்த லாஸ்ட் டைம் இவங்களுடைய டிராவல் இருக்கு இல்லைங்களா, இந்த முறை வந்து அவங்க மொத்தம் 900 மணி நேரம், ஓகேவா, 900 hours, சரியா, 900 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ரைட்டா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சியில் வந்து 150 பரிசோதனைகள். ரைட்டுங்களா? 150 பரிசோதனைகளை சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்து ஆராய்ச்சி 900 hours. ஓகேவா? அதில் பரிசோதனை மட்டும் 150 முறை வந்து பரிசோதனை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து சுனிதா வில்லியம்ஸோட சேர்த்து, ரைட்டா, ஸோ இதோட 2 இந்திய பெண்மணிகள் வந்து நாசா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்மணிகள். ஓகேவா? யூ நோ வெரி வெல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கல்பனா சாவ்லா. நம்ம இந்திய அரசாங்கம் கூட வந்து அந்த நேம்ல வந்து அவார்டு, வீரதீர செயல்களை புரிந்தவர்களுக்கு வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ 2வது இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்மணி. ஓகேங்களா? சரி, இவங்களுடைய ஆக்சுவலா வந்து ஜேர்னி, ரைட்டா, ஸோ விண்வெளி பயணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சுனிதா வில்லியம்ஸோடைய ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 9, 2006 என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் விண்வெளி பயணம். ரைட்டுங்களா? அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அந்த பயணத்தினுடைய டோட்டல் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூன் 22, 2007. ஓகேவா? ஸோ டிசம்பர் 9 இருந்து ஜூன் 22 அடுத்த வருஷம் 2007 வரைக்கும் வந்து அவங்களுடைய முதல் விண்வெளி பயணம். ரைட்டா? ஸோ அந்த முதல் விண்வெளி பயணம் மேற்கொண்ட அந்த விண்கலத்தினுடைய பெயர் கேட்டாங்கன்னா டிஸ்கவரி.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஷிப்போட பேர் வந்து டிஸ்கவரி. ரைட்டா? அடுத்தது ரெண்டாவது விண்வெளி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோயூஸ் TMA-05. ஓகேவா? சோயூஸ் TMA-05 என்ற ஸ்பேஸ் ஷிப் மூலமாக அவங்க வந்து இரண்டாவது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 15, 2012. ஓகேவா? ஸோ 2012 ஜூலை 15ல் அந்த ரெண்டாவது ஸ்பேஸ் ஷிப் ஓகேவா இரண்டாவது ஸ்பேஸ் டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதே வருஷத்தில் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ நவம்பர் 19, 2012. ஓகேவா? ஸோ ஜூலைலேருந்து ஓகேவா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மாதம் 7 நாட்கள் இவங்களுடைய இரண்டாவது பயணம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது இப்போ போனது தான் வந்து தேர்டு மிஷன். ஓகேவா? ஸ்டார்லைனர் ஓகேவா இந்த தேர்டு மிஷன். ரைட்டுங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வெறும் 8 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜேர்னின்னு சொல்லிட்டு ட்ராவல் பிளான் பண்ணது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பல ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிச்சு, அவ்வளோதான் அவங்க வந்து மீண்டு வர மாட்டாங்க, வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல யூகங்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து உடைச்சிட்டு தான் வந்து இப்போ டிராகன் விண்கலம் போயிட்டு வந்து அவங்கள சேஃபாக கூப்பிட்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ இவங்க போன ஸ்பேஸ் ஷிப் ஓகேவா ஸ்டார்லைனர் இது வந்து போயிங் விமானத்தை ஓகேவா உலகில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு பேர் தான் போயிங். ரைட்டுங்களா? ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமான கோளாறுல வந்து இந்த பேர் அடிப்படும். அப்பெல்லாம் கூட நம்ம இது கரண்ட் பஸ்ஸாக கேள்விப்படுவோம், போயிங் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போயிங்ல. ரைட்டா? எப்போ இவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூன் 5, 2024. ரைட்டுங்களா? ஜூன் 5, 2024 ஸ்டார்ட் ஆச்சு. ரிட்டர்ன் பேக். ஓகேவா? ஸோ டோட்டல் ஜேர்னி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் வந்தது மார்ச் 19, 2025. ஓகேவா? இவங்களுடைய லாஸ்ட் அதாவது கரண்ட் மிஷன் இப்போ வந்த மிஷன். ரைட்டா? ஸோ போனது ஸ்டார்லைனர்ல. ஓகேவா? வென்ட் பை ஸ்டார்லைனர். ரிட்டர்ன் பேக் இவங்க ரிட்டர்ன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராகன். சரிங்களா? டிராகன் ஸ்பேஸ் ஷிப் யாருது? ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் ஸ்பேஸ் ஷிப் மூலமாக ஷி ரிட்டர்ன் பேக் டு எர்த். ஓகேவா? ஸோ இந்த க்ரூவில் ஆக்சுவலாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பேஸ் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய க்ரூமேட்ஸ், அதாவது க்ரூமேட்ஸ் அப்படின்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்தம் 4 பேர் இவங்க ப்ளஸ் இன்னொரு 2 நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர். ரைட்டுங்களா? ஸோ மேபி அவங்களையுமே வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம அதனால வந்து அவங்களையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்கணும். ஓகேவா? சரிப்பா. இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இப்போ போயிட்டு வந்த ஜேர்னி, அதை பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஜேர்னி. ரைட்டா? ஸோ மார்ச் 18 சரிங்களா 2025 மார்ச் 18 டியூஸ்டே. ஓகேவா? டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜேர்னி வந்து 10:35 AM ஸ்பேஸ்ல தான் அவங்க கிளம்பியிருக்காங்க. ரைட்டா? அப்படி கிளம்பினவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 2025 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரீச் பண்ணது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 AM. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது, தென் வந்து அவங்க ரீச் ஆனது. ஓகேவா? சரி, எங்க ரீச் ஆனாங்க? ஓகேவா? ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து அந்த ரீச் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்பிளாஷ் டவுன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பிளாஷ் டவுன் லொகேஷன். ஓகேவா? அவங்க அந்த க்ரூ ஓகேவா அந்த டிராகன் விண்கலம் வந்து தரையிறங்கிய இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா பார்க்கணும் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. சரிங்களா? ஸோ மெக்சிகோவுடைய கல்ஃபில் ரைட்டா இவங்க வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா தரங்கி இருக்காங்க. அதில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோனா யூனோ வெரி வெல் த கல்ஃப்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் டெலசி. ரைட்டுங்களா? கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல
கோஸ்ட் ஆஃப் டெல்லசி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அவங்க வந்து தரை இறங்குனது. ஓகேவா? அது எங்க இருக்குன்னா தான் ஃப்ளாரிடா. சரிங்களா? ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளாரிடா மாகாணம், அமெரிக்காவில் உள்ள ஃப்ளாரிடா மாகாணம் இங்க தான் வந்து எக்ஸாக்டா வந்து அவங்க தரையிறங்கினாங்க. ஓகேவா? ஸோ சுனிதா வில்லியம்ஸோடைய க்ரூமேட்ஸ். ஓகேவா? அவருடைய பயணத்தை மேற்கொண்ட அவருடைய க்ரூமேட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க பேரும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? டிராகன்ல டிராவல் பண்ணவங்க, ரிட்டர்ன் வந்தவங்க மொத்தம் 4 பேர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூ நோ வெரி வெல், நம்மளுடைய சுனிதா வில்லியம்ஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்மோர். சரியா? ஸோ இன்னொருத்தரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஹாக். நிக் ஹாக். இவங்க 3 பேரும் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஓகேவா? இவங்க 3 பேரும் ஆஸ்ட்ரோனட்ஸ். நாலாவது ஒருத்தரோட வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாக்காரர் அலெக்சாண்டர். இவர் வந்து ஆக்சுவலா வந்து காஸ்மோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரஷ்யாவுடைய விண்வெளி வீரர்களுக்கு பேரு காஸ்மோனட். ஓகேவா? ஸோ அவங்க நாசாவுடைய விண்வெளி வீரர்களுக்கு பேரு ஆஸ்ட்ரோனட்ஸ். ஓகேவா? மொத்தம் இந்த 4 பேர் இந்த க்ரூல டிராகன்ல ரிட்டர்ன் ஆனவங்க இந்த 4 பேர். ஓகேவா? சுனிதாவுடன் பூமிக்கு திரும்பிய ஓகேவா விண்வெளி வீரர்கள் யார் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வில்மோர், நிக்கே அண்ட் அலெக்சாண்டர். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் 3 பீப்புள்ஸ் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ், நாசாவுடைய விண்வெளி வீரர்கள். இந்த அலெக்சாண்டர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். ஓகேவா? ரஷ்யா. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் ஃபேக்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம பேக்ரவுண்டாகவும் இப்போ சுனிதா வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்கனால கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th இவங்களுடைய இந்த 3rd மிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த 3rd மிஷன்ல வந்து அவங்க விண்வெளியில ஸ்டே பண்ண மொத்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286 நாட்கள். ஓகேவா? டோட்டலா 286 நாட்கள் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த 286 நாட்கள்ல மொத்தம் வந்து 4576 முறை. சரிங்களா? ஸோ 4576 முறை வந்து பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி வந்துள்ளனர். ஓகேவா? தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை முறை சுற்றி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா 19.5 கோடி கிலோமீட்டர்கள். சரிங்களா? 286 நாட்கள்ல 4576 முறை பூமியை சுற்றி உள்ளனர். மொத்தம் அவர்கள் பயணம் செய்தது 19.5 கோடி கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃபார். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ நம்ம பார்த்ததே ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் தான் பார்த்துருக்கோம். இதை தாண்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து போன ஷிப்போட பேர் என்ன, அதாவது ஸ்பேஸ் ஷிப். ஓகேவா? அதாவது விண்கலம் சொல்லுவோம். ஓகேவா? ரிட்டர்ன் பேக், அவங்க திரும்ப வந்த ஷிப் எதுன்னு கேட்கலாம். ஓகேவா? எந்த விண்கலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா வந்து ஹிஸ்ட்ரி, எந்தெந்த ஆண்டுகள் வந்து சுனிதா வில்லியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸுக்கு வந்து பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த 3rd மிஷனை பற்றி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரீவியஸ் மிஷனும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸ் வந்து இதோட முடியுது. மீதி அடுத்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல்.